ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 31ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை வாசிக்கலாம். என் பிதாவாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனார். நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையும் என் கையின் பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார். நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார். கர்த்தர் என் சிறுமையும் என் கையின் பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார். ஆமென் சொல்லுங்கள். மூன்றாவதாக நான் இந்த வசனத்திற்கு வைத்த தலைப்பு என்ன அப்படின்னா, உங்கள் உழைப்பை விட பெரிதான காரியத்தை நீங்கள் காண்பீர்கள். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? உங்கள் உழைப்பை விட பெரிதான காரியத்தை நீங்கள் காண்பீர்கள். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனுக்கு 100 மடங்கு கர்த்தர் பலன் தந்தார். இந்த தேவனுடைய மனுஷன் அந்த தேசத்திலே பலவிதமான பாடுகளை பட்டான். ஆனால் அவனுடைய மாமனார் அவனை ஏமாற்றணுன்றதுல குறியா இருந்தார். ஆனால் அந்த தேசத்தை விட்டு புறப்படும் போது வேதம் சொல்லுது, இவன் சும்மா போவான்னு நினைச்சான். ஆனால் கர்த்தர் அவனை 2 பெரிய பரிவாரங்களுக்கு தகப்பனாய் கர்த்தர் மாற்றினார். நான் உங்களை நம்புகிறேன், இதுவரையிலும் நீங்கள் செய்த நிறைய வேலைகள் உங்களுக்கு கை கொடுக்காமல் இருக்கலாம். உங்கள் உழைப்புகள் எல்லாம் உங்களுக்கு வீணாய் போயிருக்கலாம். நீங்கள் உழைச்சும் ஒன்றும் பெருசாக கிடைக்காம இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்லை உன் கையோட சேர்ந்து இனி என் கை இருக்க போகிறது. இந்த 21 நாள் இரக்கம் செய்யும் வரை முடியும் போது நிறைய பேருடைய கரத்தை கர்த்தர் பிடிக்க போகிறார். கர்த்தருடைய கரம் உங்களுடைய கரங்களை பிடிக்க போகிறது. நான் நம்புகிறேன், நீங்கள் இனி செய்கிறதை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் பல மடங்கு வர்த்திக்க பண்ண போகிறார். கர்த்தர் உங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் உழைத்ததை விட பல மடங்கு கர்த்தர் உங்களுக்கு அறுவடையை தருகிற ஒரு நாள் வரும். பெரிது உன் உழைப்பை விட பெரிதானவைகளை நீ காண்பாய். கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல் நோக்கமா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்கள். ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் நம்மோடு பேசினார். சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவதாக, 1, நம்முடைய திட்டங்களை விட பெரிய காரியத்தை நம்ம காண போகிறோம். நம்பர் 2, இரண்டாவதாக, நம்ம விட்டு கொடுத்ததை விட ஒரு பெரிய காரியத்தை நாம் காணப்போகிறோம். நம்பர் 3, மூன்றாவதாக, நம்முடைய உழைப்பை விட கர்த்தர் பெரிதானவைகளை பண்ண போகிறார். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு நீங்க கம்பீரமாய் அறுக்க போகிறீர்கள். நீ உங்களுடைய உழைப்பெல்லாம் கை கொடுக்க போகிறது. இதுவரையிலும் நீங்கள் உழைத்த உழைப்பை கர்த்தர் கணக்கிலே வைப்பாராக. அதற்கு ஒரு பெரிய பலனை கர்த்தர் தருவாராக. ஆமென் ஹல்லேலூயா. நீங்கள் இனி 1, 30, 100, 60 பலன் கொடுக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இனி உங்களுடைய ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடும்போது அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காணப்போகிறீர்கள். பல வருஷத்துக்கு முன்பாக நீங்கள் பட்ட பாடுகளுக்கு இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ளே கர்த்தர் ஒரு பெரிய இரக்கத்தை செய்வாராக. இதுவரையிலும் நீங்கள் கஷ்டப்பட்டு உங்களுடைய முதுகு உடைந்து போன அந்த இடத்திலே கர்த்தர் உங்களுடைய பிரயாசத்தின் பலனை ஹல்லேலூயா வெகு சீக்கிரமாய் கர்த்தர் தருவாராக. உங்களுடைய உழைப்பை விட உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்கிற கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பேன். சொல்லுங்க பார்க்கல, ஒரு 10 டைம் விசுவாசத்தோடு எல்லாரும் சொல்லுங்க, இதிலும். ஹல்லேலூயா. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் கர்த்தர் உங்களை 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதுவல்ல மகனே உங்களுடைய உயர்வு, இதுவல்ல மகளே உங்களுடைய உயர்வு. கர்த்தர் சொல்லுகிறார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் அதிகம் உண்டு. உன்னை கொண்டு நான் செய்ய போகிற ஊழியம் இன்னும் பயங்கரமாக இருக்கும். இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய குடும்பங்களை கொண்டு கர்த்தர் பட்டணங்களை ஆமென் சொல்லுங்கள் அசைக்க போகிறார். குடும்பங்களை கர்த்தர் அசைக்க போகிறார். உங்களை ஒரு நல்ல கருவியாய் கர்த்தர் பயன்படுத்துவார். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போக மாட்டீர்கள். கர்த்தர் உங்களை வெறுமையாய் அனுப்ப மாட்டார். அவர் வெறுமையாய் அனுப்ப மாட்டார். தேங்க்யூ ஜீசஸ். விசுவாசத்தோடு அப்படி எழும்பி நிற்கலாம், விசுவாசத்தோடு எழும்பி நிற்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன், எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி. சிலர் என்னை ஒருவேளை
வித்தியாசமாய் நினைத்தால் கூட சரி, நான் நம்புகிறேன் அடுத்த ஆண்டு கர்த்தருக்கு சித்தமானால் நீங்க பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் காண போகிறீர்கள். ஆமேன். உங்கள் ஓட்டம் முடிந்தது என்று நீங்கள் நினைக்கலாம். இல்லை, என்னுடைய வருமானம் அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கலாம். நான் பட்ட பாடுகள் அவ்வளவுதான், எனக்கு அவ்வளவுதான் பாஷா அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவருடைய வார்த்தை பொய் உரையாது, தரையில விழாது. இதிலும் பெரிதானவைகளை காண்பாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஒரு சின்ன வருமானத்தோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளையினுடைய கையை கர்த்தர் பெருக பண்ணி இதிலும் பெரிதானவைகளை காண போகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஜெபிச்சுட்டே இருங்க. பார்க்கலாம், எல்லாம் நல்ல சத்தமா ஜெபம் பண்ணுங்க. வீடுகளிலே இருக்கிறவர்களும் சத்தத்தை உயர்த்தி ஜெபியுங்கள். வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க ஸ்பெஷலா சத்தமாய் ஜெபித்து கொண்டே இருங்கள். இந்த வார்த்தை எனக்காக தான் என்று நீங்கள் சொல்லி ஜெபியுங்கள். என் அம்மா அப்பா பார்த்த ஆசீர்வாதத்தை விட கர்த்தர் என்னை பெரிய ஆசீர்வாதவனாய் மாற்ற போகிறார். நான் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறேன். என் தகப்பன் தாய் பார்த்ததை விட பெரிய பிளெஸிங்ஸ் என்னுடைய கண்கள் காண போகிறது. தம்பிங்க, வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாரும் நல்ல சத்தமாய் ஜெபிங்க. ஹல்லேலூயா. என் கை பெரிய வருமானத்தை பார்க்க போகிறது. ஹல்லேலூயா. என் கால்கள் பெரிய வீடுகளிலே கர்த்தரின் கால்களை கர்த்தர் ஊன்ற பண்ண போகிறார். சொல்லுங்க சொல்லுங்க, நல்ல வாகனங்களை கர்த்தர் எனக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா. எனக்கு வலதுபுறமும் இடதுபுறமும் கர்த்தர் இடம் கொண்டு பெருக பண்ண போகிறார். நல்ல சத்தமா அறிக்கை செய்யுங்க. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. கர்த்தரிடத்துல நீங்கள் விசுவாசமாய் கேட்கிறது நடக்கும். இது மனுஷனுடைய வார்த்தை அல்ல, இது பென்ஸ் பாஸ்டருடைய வார்த்தை அல்ல, இது தேவாதி தேவனுடைய வார்த்தை. நாத்தான் வேலை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ கண்டதை வைத்து விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். நீ தகுதி இல்லை என்று நினைக்கிறாய் அல்லவா, கர்த்தர் சொல்லுகிறார், அது ஒன்று போதும். அது தகுதி ஆகிவிட்டது, தகுதி ஆகிவிட்டது. நீ தகுதி இல்லை என்று சொல்லும் போதே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை தகுதி ஆக்கி விட்டேன், நான் உன்னை தகுதி ஆக்கி விட்டேன். இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒரு தாய், ஏதோ ஒரு வாலிப தம்பி, பாஸ்டர் நான் அதுக்கு தகுதி இல்லை, தகுதி இல்லை. கர்த்தர் சொல்றாரு, இந்த வார்த்தை உன் வாயிலிருந்து புறப்பட்ட உடனே நான் உன்னை தகுதிப்படுத்தி விட்டேன், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 100க்கு 100 நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே, 100% உங்களை நம்புறேன் ஆண்டவரே. மனிதர்களுக்கு முன்பாக தலை குனிந்து போகாமல் என்னை உயர்த்தி வைக்கிற தெய்வம் நீர்தான் ஆண்டவரே, என்னை நடத்துகிற தெய்வம் நீங்க தான் ஆண்டவரே. அப்பா 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 அப்பா, இந்த வார்த்தை எனக்குரியதுதான், இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருக்கும் உரியது. ஓ ஹல்லேலூயா.